கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய வாரத்திற்குள் நாம் பிரவேசிக்கும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தினுடைய பாதி நாட்களை நாம் முடிக்கும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். திருமறையில யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே தேவரே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வாசிக்கிறோம். And that no purpose of yours can be withheld from you. தேவரே நீ செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. நம்மை குறித்த ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்த ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம் தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. ஆண்டவர் சொல்கிறார், நான் நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. யோபு சொல்லுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் எனக்கென்று நியமித்து வைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை யோபுக்கு எதிராக சூழ்நிலை எதிராய் வந்தது. யோபுக்கு எதிராக நண்பர்கள் நின்றார்கள். யோபுக்கு எதிராக குடும்பமே எதிர்த்து நின்றது. தன்னுடைய சொந்த மனைவி கூட யோபுவுக்கு எதிராய் நின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோபுவுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னை குறித்து வைத்த திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது அப்படியே நடந்தது. யோபுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களை குறித்து நான் வைத்த திட்டங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவரை ஆண்டவர் ஓய்ந்து போகிற ஆண்டவர் அல்ல. அது எந்த சூழ்நிலையானாலும் எந்த ஒரு மாற்றங்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை குறித்து வைத்த திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேற்ற முடிப்பார். ஒருவேளை இந்த திட்டங்கள் நிறைவேறாமல் போவதை போல தோன்றலாம். சூழ்நிலைகள் அதற்கு எதிராய் வரலாம். வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கை இழந்த வார்த்தைகளாகவே வெளிப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை குறித்து நான் வைத்த திட்டத்தை நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்மை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆலயத்தை தேடி செல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை ஆராதிக்கின்ற பொழுது நம்மை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், நம்மை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி. நீ தந்த இந்த பரிசுத்த நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. எங்களை குறித்து நீர் வைத்த திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அது ஒருவரும் தடை செய்ய முடியாது என்று அறிகிறோமே. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய மகிமை கரம் கூட இருக்கட்டும். அற்புதங்களை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை குறித்து நீர் வைத்த திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறுவதற்காக நன்றி. அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.